வெல்கம் டு Flavour Studio. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட தரலாம், கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வச்சு தரலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்டியானது, ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முதல்ல ஒரு 2 கப் அளவில் தண்ணி எடுத்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு முழு வெல்லம் எடுத்துட்டு நான் உடச்சி எடுத்துக்க போகிறேன் சின்ன சின்னதாக. நீங்கள் முழுசாக போட்டு கரைய வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி உடச்சிட்டு நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது சட்டுன்னு கரைஞ்சிரும். அதனால் நான் இந்த மாதிரி உடச்சி சேர்க்குறேன். வெல்லம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது நார்மல் சுகரோ உங்களோட இனிப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். பட் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் ஒரு பிஞ்ச் அளவில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவில் ரவை நான் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மொத்தமாக சட்டுன்னு கொட்டிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி தட்டாது. ஸோ இப்போ ரவையை சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வித்தின் ஒரு நிமிஷத்துலேயே ரவை கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா தண்ணி ஊற்றுற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயே செஞ்சாலும் கூட ஓரங்களில் லைட்டாக ஒட்டதாங்க செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி வற்ற நல்லா திரண்டு வந்துடும். இல்லைனா நீங்கள் இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை இறக்கிக்கிறேன். இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை நல்லா ஒரு மரக்கரண்டி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மசிச்சாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம். இப்போது கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக எடுத்து நம்ம அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னா கூட அந்த மாதிரி உருட்டிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு ஒரு சின்ன வடை ஷேப்பில் தட்டிக்க போகிறோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் விரிசல் இல்லாமல் பார்த்து நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டி எடுத்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரவா ஸ்நாக்ஸை எண்ணெயில் போடும்போது உதிர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிதமான சூட்லேயே வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா ஸ்நாக்ஸை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு பக்கம் நல்லா செவக்க ஆரம்பிக்கவும் இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துகிட்டு சுட சுட அப்படியே நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.